கடகம் பெரிய திருப்பம் காத்திருக்கு. என்னது அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைட்டில் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. மற்ற அஸ்ட்ராலஜர்ஸால பெருசா சொல்லப்படாத நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின நுணுக்கமான விஷயங்கள் கூட நம்ம ராசி பலன் வீடியோல சொல்லிட்டு இருக்கிறோம். மற்ற ராசி பலன் வீடியோ காட்டிலும் நம்ம ராசி பலன் வீடியோல நிறைய ஜோதிடத்தை பத்தின மக்களுக்கு பெருசா தெரியாத நுணுக்கமான ஜோதிடத்தை பத்தின விஷயங்கள்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஜென்ரலான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாம மாதாந்திர ராசி பலன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறோம், வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், ஜாதகமே இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஜாதகம் பாக்குறதுக்கு உங்க ஜாதகம் தேவையில்லை, ஜாதகம் தொலைஞ்சிருந்தாலும் ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இந்த டீடைல்ஸ் வச்சு உங்களோட பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். நீங்க வேற டைம் ஜோன்ல வேற கண்ட்ரில இருந்தா கூட பரவாயில்ல. உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமா வாங்கிக்கலாம். கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடாவோ ஆப் பேஸ்டாவோ இருக்காது. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ரீட் பண்ணி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆகஸ்ட் மாசம் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்டா இந்த மாசம் இருக்க போகுது. ராசி மேல குரு வந்திருக்கிறது ஒரு விசேஷமான விஷயம். என்னங்க குரு பயிற்சி நடந்தது, எங்களுக்கு எந்த சேஞ்சும் நடக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா உங்களுக்கு பெரிய அளவுல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு குரு அள்ளி கொடுத்துருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஏதோ அவயோக தசை போயிட்டு இருக்கும். யோக தசை அவயோக தசைன்னு சொல்லுவோம். யோக தசை நடந்தா எல்லாம் ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா த்ரூ ஆயிடும். அவயோக தசை நடந்துச்சுன்னா நிறைய செட்பேக்ஸ் இருக்கும். நீங்க வந்து நிறைய தடவை ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாதான் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி போகும். ஸோ கண்டிப்பா அந்த குரு பயிற்சி ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொடுத்துருக்கும். பெரிய அளவுல எதுவும் வேலை செய்யல நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய அவயோக தசை காரணத்தினால அது கொஞ்சம் லிமிட் ஆயிருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஜாதகம், இந்த தசா புத்தி லக்னம் இதை பத்தி எல்லாம் அவராகவே இருக்க மாட்டாங்க. ராசி எல்லாருக்கும் தெரியும். ராசி பலன் தான் ஜோதிடம். ராசி பலன்ல என்ன நடக்குது, இந்த மாசம் நல்லா இருக்குமா, அடுத்த மாசம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நடக்கிறதுலாம் அங்க வேறையா இருக்கும். ராசி பலன் பார்த்து பார்த்து ஃபெட்டப் ஆயிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க தசா புத்தி தான். யோக தசை நடக்குன்னா நல்லா இருக்கும். அது என்னங்க யோக தசைன்னு சொல்றீங்க அப்படின்னா, அது உங்க ஜாதகத்துல இருக்கு இல்லையா, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கிரகத்துடைய தசை நடக்குது, அது உங்களுக்கு யோகரா அவயோகரா, நட்பு கிரகமா எதிரி கிரகமா, ஸோ இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு ஜோதிடத்துக்குள்ள. நிறைய பேர் வந்து தப்பான புரிதலோட இருக்கிறீங்க. ஜோதிடம்னாலே ராசி பலன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா இல்ல, நிறைய காம்பினேஷன் சேர்ந்ததுதான் அஸ்ட்ராலஜி. ஓகே, கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்துல டைம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடக ராசிக்கு ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசிநாதன் பாத்தீங்கன்னா 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய மாதாந்திர கிரகம். ஸோ எப்பெல்லாம் சனி செவ்வாயோட ராகுவோட இணையதோ ஒரு மாதிரி ஸ்லைட்டா டிஸ்டர்ப் ஆவாங்க கடகராசிக்காரங்க கிரகணம் நடக்கும் போது. சந்திரன் வந்து இப்பெல்லாம் வீக் ஆகுதோ, ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சந்திரன் உங்களுக்கு எப்பெல்லாம் வீக் ஆகும், சனி ராகுவோட இணையும் போது, கிரகணம் நடக்கும் போது, அமாவாசையில 6, 8, 12 சந்திரன் வந்து இருக்கும் போது, நீசத்தன்மை அடையும் போது, இந்த மாதிரியான தன்மைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி மூட் ஸ்விங் ஆகுறது, கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பய உணர்வுன்னு சொல்லுவோம்ல, இப்படி இருக்கும். இந்த மாசம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லா சனியோட இணையும் போதெல்லாம் கடகராசிக்காரங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, ஆனாலும் ஒரு மாதிரி டல் ஆகிறது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறது இப்படி இருந்தது. ஆனாலும் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க, ஏன்னா உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால. அடுத்தது ராசிக்கு 2வது இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம். தனஸ்தானம் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே நல்ல பணவரவுகள் இருந்திருக்கும். சுக்கிரன் வந்து சிம்ம வீட்டுல கேதுவோட இணைவுல இருந்துச்சு, நல்ல தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்துச்சு. தனாதிபதி இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கு. தனஸ்தானத்துல இருந்த சுக்கிரன் பயிற்சி ஆயிடுச்சு. இருந்தா கூட தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நல்ல நிலைமையில இருக்கு. குருவுடைய வீட்டுல ராசி மேலே இருக்கு. சூரியன் கொஞ்சம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குங்க. லீடர்ஷிப் மாதிரியான விஷயம், தலைமை பதவி, அரசியல் சார்ந்த விஷயம், அரசியல்ல பட்டம் பதவி கிடைக்கிறது, அரசு அதிகாரிகளால லாபம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 2வது இடம். 2வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்ல, சேம் டைம் பாவ தொடர்பும் இல்ல. ஓகே, அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதி. 3வது அதிபதி நல்லாதான் இருக்கு. 3வது இடத்துலயும் நீச சுக்கிரன் இருக்குது.
2 பாவ கிரகத்துடைய தொடர்பு இருந்தா கூட நீச சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனாலும் இளைய சகோதரி மூலியமா உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். இல்லைன்னா சகோதரி மூலியமா உங்களுக்கு விரயம் கூட ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அது நான் சொல்றத ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது உங்களுக்கு வேற மாதிரி ஒர்க் ஆகும். சகோதரி மூலியமா உங்களுக்கு விரயம்னு சொல்றேன். ஆனா உங்களுடைய சகோதரியே சிக்காகிறது இந்த மாதிரி கூட சில பேருக்கு நடக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்து உங்க ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். 4வது அதிபதி கெடுது. 4வது அதிபதி நீசம் அடைஞ்சு 2 பாவ கிரகத்துடைய தொடர்புல இருக்கு. ஸோ வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அது நடக்காத மாதிரியான ஒரு தன்மை இருக்குங்க. முயற்சி பண்றது ரொம்ப டிராக் ஆகுறது, ரொம்ப லேட் ஆகுறது, கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தாய் வழி சொத்து கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும், வாகனம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு தள்ளி போறத பாப்பீங்க இந்த மாசம். செப்டம்பர் மாசம் கண்டிப்பா கைகூடி வரும் எல்லாமே. ஏன்னா 4வது அதிபதி ஆட்சி நிலையை அடைஞ்சிரும். அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் வந்து ராசிக்கு 12வது இடத்துல மறைஞ்சிருக்கு. அந்த ஸ்தானத்துக்கு 8ல மறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். லாஸ்ட் மந்த் உங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நீசத்தன்மையை அடையும். ஆனா குருவோட இணையும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி இருந்த அதிருப்தி இந்த மாசம் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கும். ஃபுல்லா சால்வ் ஆயிருக்காது. அடுத்த மாசம் உங்களுக்கு ஃபுல்லா செட்டில் ஆயிரும். அடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு. குரு நல்லா ஸ்ட்ராங்கா உச்சநிலை அடைஞ்சிருக்கு. கடகராசிக்காரங்க நிறைய பேர் அஷ்டம சனியில வேலையை இழந்திருப்பீங்க. வேலை இழந்தவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறது. வேலையில இருக்கிறவங்களுக்கு ஜாப்ல ப்ரொமோஷன், ஜாப்ல அப்ரிசியேஷன், ஜாபுக்காக ஆன்சைட் போறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 7வது இடம். 7வது இடம் குருவுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. 7வது அதிபதி நல்லா இருக்கு. கணவன் சார்ந்த விஷயத்துல நன்மைகள் இருக்குங்க. கணவனால உதவி, கணவனால வளர்ச்சி, இப்போ கணவனுடைய தொழில் வேலை மாதிரியான விஷயங்கள பெட்டர்மெண்ட் இருக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதி. ராசிக்கு 8ல ராகு இருக்கு. 8வது அதிபதி நல்லாவே இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொடரும். டெம்பரரி விசிட் மாதிரி பூர்வீகத்துக்கு நீங்க போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். அடுத்து 9வது இடம் பாக்கிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கும். அடுத்த மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். பூர்வீகம் சார்ந்த விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நடக்கும். தந்தையோட உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். தந்தையோட இருந்த முரண்பாடு இதெல்லாமே சரியாயிடும். செப்டம்பர் மாசம் இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமா இந்த ஆகஸ்ட் மாசம் அமைஞ்சிருக்கு. ஓகே, 9வது அதிபதி குரு நல்லா இருக்கனால தந்தை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 10வது அதிபதி பாத்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிரும். அடுத்த மாசம் குருவோட இணைய போகுது. ஜீவனாதிபதி நல்லா இருக்கு. தனஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கும். குருவோட இணைவுல இருந்து செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா விலகி தனஸ்தானத்திலே வந்து ஆட்சி ஆகும். ஸோ அந்த மாசம் பாத்தீங்கன்னா பணவரவுகள் நல்லாவே இருக்கும். ஜீவனாதிபதி தனாதிபதி நல்லா இருந்தாலே பணவரவுகள் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11, 12வது அதிபதி சுக்கிரன் வந்து பலவீனமா இருக்கு. மூத்த சகோதரி சார்ந்த விஷயம், சகோதரி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது ராசிக்கு 12வது அதிபதி புதன். புதன் நல்லா ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல ஆட்சியாகி இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தொடரும். ஒரு டெம்பரரி விசிட்டா நேட்டிவ்க்கு போயிட்டு வருவீங்க. எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் கடகராசிக்கு. அஷ்டம சனியில பட்ட கஷ்டம்லாம் இனிமே கிடையாது. ஆனாலும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க எங்கங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, குரு பயிற்சி நடந்துருச்சு. ராசி மேல குரு வந்துருச்சு. கோச்சாரத்துல அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ உங்களுக்கு நடக்கல. இவ்வளோ நன்மைகள் இருந்தும் உங்களால எதையுமே உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியல, எல்லாமே தப்பாவே போகுது அப்படின்னா நீங்க உங்க ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்க ஜாதகத்துல ஏதாவது தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய ப்ராக்ரஸை தடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அது எப்ப சரியாகும்? அது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஓகே, நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். ஒரு திருப்பம் காத்திருக்கு. என்ன திருப்பம்? என்ன மாதிரியான திருப்பம்? அதாவது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்த மாசம், இந்த ஆகஸ்ட் மாசம் அது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான அமைப்புல இருக்கும். திருப்பம்னா அது எப்படி இருக்கும்? பாசிட்டிவான ஒரு சேஞ்சாவே இருக்கும். அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த மாசத்துல இருந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். உங்க ப்ரொஃபஷன், பர்சனல் லைஃப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே சரியாகிறத பார்ப்பீங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்க ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.